அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமைக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் நீங்க எங்களை ஆளுகை செய்ய போதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட பிதாவே இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, Psalm 54:7 You have delivered me from all my troubles and my eyes have looked in triumph on my foes. சங்கீதம் 54:7 அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென். இந்த வசனத்தை நீர் கொடுத்திரே உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ஏசப்பா, இந்த வசனத்தின் வைத்து பிதாவை இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிதாவே என்னென்ன பாடுகள், என்னென்ன பலவீனங்கள், சுகவீனங்கள், இட் மைட் பி டிப்ரெஷன், இட் மைட் பி ஆங்ஸைட்டி, இட் மைட் பி டவுட்ஃபுல்னஸ், இட் மைட் பி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், லார்ட், இட் மைட் பி எனிதிங் which they are waiting for a promise. கடன் சுமைகளா இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், மனக்கவலைகள், மன அழுத்தமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்க விடுதலை தருமான்னு ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus Christ of Nazareth. ஆமாப்பா, விடுதலை இயேசுவின் நாமத்தினால் விடுதலை அப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை அப்பா கர்த்தாவே. இந்த விசுவாச அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. அவங்க விசுவாசத்தை நீங்க தூண்டி விடுவீராக கர்த்தாவே. Let them receive their healing. Let them be delivered from the situation. ஆமாப்பா, அவங்கள சூழ்நிலை இந்த விடுதலையாக்க நீங்க கிருபை செய்யுமான்னு ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இன்னல்கள், துன்பங்கள்ல இருக்கிறாங்க கர்த்தாவே, அவங்க விடுதலையாக்குமா ஜெபிக்கிறோம். அவங்க தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி நீங்க தருமா ஜெபிக்கிறோம் பிதாவே. போராடி ஜெபிச்சதுக்கு ஒரு பதில் தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஊழியத்துல ஒரு பெரிய வளர்ச்சி நீங்க தருமா ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நீங்க தருமா ஜெபிக்கிறோம். நீங்க இந்த வசனத்தை வைத்து ஜெபின ஒரு காரியத்தை செய்வேன் நீங்க சொன்னீங்களே கர்த்தாவே. Let your mighty miracle working power in the name of Jesus Christ be done in each and every one of their life. கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலும் அப்பா ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளையிட போதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. போராடி போராடி ஜெபித்ததுக்கு இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா அந்தகார கிரியைகள், வான மண்டலத்திலே இருக்கிற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus Christ there is victory. ஜெயவா நிசியாக இருந்து எங்களுக்கு வெற்றியை நீங்க தரப்போறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா வியாதிகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால் சூழ்நிலைகள் மாற கிருபை செய்யுங்க அப்பா. அவங்களோட கஷ்டம், இருதயத்தின் பாரம் உங்களுக்கு தெரியுமாப்பா. இன்றைக்கே எஸ் லார்ட் ஒரு மாற்றத்தை நீங்க கட்டளையிடுமா ஜெபிக்கிறோம். அவங்க கண்கள் சத்துரு உங்க காலி கீழே உளுந்ததை அவங்க பார்க்க கிருபை செய்வீராக கர்த்தாவே. Let there be victory in the name of Jesus Christ. உமது பிள்ளைகளாக நீங்க எங்களை கட்டளையிட்டதுனால கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரத்தை, நீங்க எங்களுக்கு கொடுக்கிற அந்த வெற்றியை அப்பா கர்த்தாவே, அது இயேசுவின் நாமத்தினால் நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் இருந்த தடைகள் மாறுவதாக. எதை குறித்து அவங்க ரொம்ப கட்டுப்பட்டு இருந்திருக்காங்களோ கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை அப்பா. அவங்க சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை அடைவதாக அப்பா. உம்மை நோக்கி பார்த்து இது கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் மட்டுமே ஆகும் என்ற விசுவாச அறிக்கையோடு இப்பொழுது அவங்க விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்வீராக இப்பொழுது. Yes Lord, thank you Jesus. Let them see a mighty miracle in their life happening right now in the name of Jesus Christ. ஆமாப்பா, எங்களுக்கு முன்னாலே சத்துரு என்னென்ன கண்ணிகளை வைத்து எங்களை முடக்கப்பட்டிருந்தானோ அந்த சத்துருக்கு முன்னாலே பிதாவே எங்க தலையை உயர்த்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக எங்களை உயர்த்தி வைப்பீராக அப்பா. எங்கனால உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய வல்லமையினால், அவருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இதெல்லாம் ஆயிற்று சாட்சியின் பாத்திரமான்களால் நீங்க எலும்பை கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஆகும். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். My beloved brothers and sisters, சபைக்கு போங்க. சத்தியம் முக்கியம். சத்தியம் நம்மளை உருவாக்கும். Thank you.